வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சேஸ். இப்போது நீங்கள் செவிகளில் மந்திர உலகத்தை கேட்கப் போகிறீர்கள். லீ பார்டுகோவின் ஹெல்பெண்ட். இந்த புத்தகம் அவரது பிரபலமான நைன்த் ஹவுஸ் தொடரின் தொடர்ச்சியாக ஏலின் மறைமுக உலகங்களிலும் அலெக்ஸ் ஸ்டெர்னின் தைரியமான தேடலிலும் உங்களை தள்ளி நிறுத்தும். டார்லிங்கின் மர்மமான காணாமலாக்கத்தையும் அதன் பின்னால் மறைந்திருக்கும் இரகசியங்களையும் சந்திக்க தயாராக இருக்குங்கள். இதோ நம் பயணம் தொடங்குகிறது. அத்தியாயம் 1. மறைமுக உலகங்களின் வாசல். அலெக்ஸ் ஸ்டெர்ன் யேல் பல்கலைக்கழகத்தின் மறைந்த இரகசியங்களை தன்னுடைய கண்களால் பார்க்கும் வாய்ப்பு பெற்ற ஒரே மனிதராக, தன்னுடைய வாழ்க்கையின் மிக ஆபத்தான மற்றும் மறைமுகமான பகுதிகளில் ஒன்றை தொடங்குகிறாள். அவளுடைய மனம் டார்லிங் ஹச்சின் நினைவுகளால் நிறைந்துள்ளது. அவள் ஒரே நேரத்தில் அவனை இழந்து வாடுகிறாள். அவனை மீட்க வேண்டும் என்ற துடிப்பும் கொண்டிருக்கிறாள். ஏலின் அடிப்பகுதியில் மறைந்திருக்கும் லீத்தே ஹவுஸின் மர்மமான இயக்கங்களின் ஒலி, அங்கு நடக்கும் மந்திரங்களின் சாரம் மற்றும் மறைவுகளின் நிழல்களால் அவளது உலகம் மெல்ல அழுத்தத்திற்குள் சிக்கப்படுகிறது. அலெக்ஸ் தனது தனிப்பட்ட யுத்தத்தை முன்னெடுத்து டார்லிங்கின் காணாமலாக்கத்திற்கான காரணங்களை தேடுகிறாள். அதற்கான சுவடிகளை தேடுவது அவளுக்கு புதிய வேதனைகளையும் புரியாத மர்மங்களையும் உருவாக்குகிறது. அவள் தன் அணியை நம்பினாலும் தன் வாழ்வின் சதிக்குள் இறங்க வேண்டிய கட்டாயத்தில் சிக்குகிறார். இதன் பின்னணியில் ஏலின் இரகசிய சமூகங்களின் மந்திர சக்திகள் மற்றும் தாழ்மையான மானிட்டர்களின் பிணைவுகள் லீத்தே சமூகத்தை வேறு ஒருவிதமாக மாற்றுகின்றன. இந்த அத்தியாயத்தின் முடிவில் அலெக்ஸ் தனது பயணத்தின் ஒரு முக்கிய திருப்புமுனைக்கு கால் வைக்கிறாள். யார் நண்பர், யார் பகைவர் என்பதை அவள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. மாயங்களால் சூழப்பட்ட அந்த உலகத்தில் உண்மையை தேடுவதற்கு அவளுக்கு அவசரமாக நிலைத்து நிற்க வேண்டிய கட்டாயம் வருகிறது. அத்தியாயம் 2. இருண்ட தரைமட்டத்தின் அழைப்பு. லீத்தே ஹவுஸின் செயல்பாடுகளின் குரல் அலெக்ஸை மேலும் ஆழமாக இழுக்கிறது. அதில் ஒவ்வொரு முறை அவள் கலந்து கொள்கையில் தன் வாழ்க்கையின் இருண்ட பகுதிகளுக்கு அவள் முந்தைய உலகம் உறுதியாக இணைக்கப்படுகின்றது. யேல் பல்கலைக்கழகத்தின் அடுக்குகளின் கீழ் மறைந்திருக்கும் மரண கல்லறைகள் மற்றும் ஆவிகளின் நடமாட்டம் அவளை மட்டுமல்ல, அவளின் அணியையும் பெரிய அபாயத்திற்கு உள்ளாக்குகிறது. இக்காலத்தில் அலெக்ஸ் டார்லிங்கின் வாழ்க்கையில் அவனுடைய கடந்த கால மர்மங்களை கண்டறிய முயல்கிறாள். அவளது பயணத்தில் அவள் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு இடமும் மாயத்தாலும் மர்மத்தாலும் நிரம்பியுள்ளது. அவள் ஒரு பழைய மந்திர சக்தியுடன் மோதும் பொழுது அது அவளின் சக்தியின் எல்லைகளை சோதிக்கிறது. அவள் இதுவரை அறிந்திருந்த எல்லாவற்றையும் மாற்றும் ஆபத்தான உண்மைகள் வெளிப்படுகின்றன. ஆனால் அந்த அறியாத உலகத்தில் தனியாக இயங்கும் போது அலெக்ஸ் தனது உட்புற உற்சாகத்தை பலமாக்கிக் கொள்கிறாள். அவள் மெல்ல தன்னுடைய குழுவில் சிலரின் மீது நம்பிக்கையை இழக்கிறாள். மாயசக்தி நெருக்கடியுடன் நடந்து கொண்டாலும் அவளின் மனதில் ஒரு மாற்றமில்லாத தீர்மானம் விளங்குகிறது. டார்லிங்கை மீட்பது அவள் மீது பொறுப்பாகும். அத்தியாயம் 3. மரணம் நிழல் போல வந்து மிதிக்கிறது. மரணத்தின் நிழல்கள் அலெக்ஸின் இரகசிய உலகங்களை மேலும் இருண்டதாக மாற்றுகின்றன. இப்போது அவள் நேருக்கு நேர் சந்திக்கிற சவால்கள் மட்டுமல்ல, அவளுடைய மனதிற்குள் ஆழமாக பதிந்திருக்கும் பயங்களும் முக்கிய இடம் பெறுகின்றன. ஏலின் அடிப்பகுதியில் உள்ள மாயத்திற்கும் சதிகளுக்கும் இடையே ஒரு தொடர் போராட்டம் நடக்கிறது. அதில் அலெக்ஸ் தன்னை மேலும் ஆழமாக ஈடுபடுத்துகிறாள். ஒரு குறிப்பிட்ட இரகசிய சரிதாபதரையில் அவள் தன் முன்னோர்களின் மந்திர பாதையை பார்த்து அதிர்ச்சியடைகிறாள். அவளுக்கு இதுவரை அறியாத சக்திகள் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளன. அதில் இருந்து தப்பிக்க வேண்டும் என்ற அவசர நிலை அவளை தனது உணர்ச்சிகளை மறைத்து செயல்படச் செய்கிறது.
லீத்தே குழுவின் உள்விவாதங்கள் அவளுக்கு உதவாது என்று உணர்ந்த பின்னரும் அவள் தன்னுடைய முயற்சியை நிறுத்த மறுக்கிறாள். இவ்வெளிச்சத்தில் டார்லிங்கின் மர்மமான காணாமலாக்கத்தின் பின்னணியில் ஒரு ஆழ்ந்த சதியும் சக்தியும் இருப்பதாக அலெக்ஸ் உறுதியாக உணர்கிறாள். அவளுடைய சிந்தனைகள், முடிவுகள் மற்றும் மன உறுதியின் பயணம் இப்பகுதியில் வெகுவாக வெளிப்படுகிறது. அத்தியாயம் 4 இருண்ட வெளிச்சத்தின் வழிப்பயணம். அலெக்ஸ் தனது வரம்புகளை மீறிய முறையில் பயணம் மேற்கொள்ளத் தொடங்குகிறார். ஏழின் அடுக்குகளுக்கு கீழ் மறைந்திருக்கும் இருண்ட உலகங்களை ஆராய்ந்தபோது அவளுக்கு ஒரு விசேஷமான உணர்வு தோன்றுகிறது. அவள் பயணிக்க வேண்டிய பாதை மிகவும் ஆபத்தானது. ஆனால் டார்லிங்கின் மர்மத்திற்கான தேடல் அவளை குறிக்கோள் மாறாமல் வைத்திருக்கிறது. இந்த அத்தியாயத்தில் அலெக்ஸ் தன்னுடைய சக்திகளை பயன்படுத்தி லீத்தே ஹவுஸின் பழங்கால மந்திர சக்திகள் எவ்வாறு இயங்கின என்பதை ஆராய்கிறாள். அவள் ஒரு பழமையான சரிதாபதரையில் வழிகாட்டுதலை கேட்கும்போது ஒரு வேதனைகரமான உண்மையை கற்றுக்கொள்கிறாள். இந்த உலகம் அத்தனை எளிதானது அல்ல. தன்னுடைய அணியிடம் முழுமையான ஆதரவை பெற முடியாது என்பதால் அவள் தனிமையுடன் போராட ஆரம்பிக்கிறாள். அவளின் தேடல் அவளை ஒரு பழமையான கல்லறை தொகுப்பிற்கு அழைக்கிறது. அந்த இடத்தில் பல நாட்கள் பழமையான இரகசியங்கள் புதைந்து கிடக்கின்றன. அவளது சிந்தனைகளை பாதிக்கும் உண்மைகள் அங்கே வெளிப்படுகின்றன. அவளின் பயணத்தின் ஒவ்வொரு நிலைக்கும் பின்னால் ஒரு கொடிய சதியும் மறைந்துள்ளது. அலெக்ஸ் முதன்முதலாக சிக்கி தவிக்கும் நிலையில் தன்னுடைய தீர்மானத்திற்காக வலிமையுடன் நிற்க முடிகிறது. அத்தியாயம் 5 மாயத்தின் கேள்விகள். அலெக்ஸ் ஏழின் அடுக்குகளின் கீழ் மேலும் ஆழமாக குதிக்கிறது. இந்த அத்தியாயத்தில் அவள் டார்லிங்கின் காணாமலாக்கத்தை தீர்க்கும் பதில்களை தேடி வழிபடுகிறாள். அவள் தன் வழியில் சந்திக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் மாயத்தின் ஆழமான வழிகளையும் அதன் தாக்கத்தையும் காட்டுகின்றன. அவள் ஒரு மந்திர வழிபாடுகளில் கலந்து கொள்வதற்குள் அது எவ்வளவு ஆபத்தானது என்பதை உணருகிறாள். ஒரு ஒழுங்கற்ற மந்திரம் ஒரு தவறான முடிவை உருவாக்கும் ஆபத்துடன் இருக்கிறது. இந்த சோதனையில் அலெக்ஸ் தன்னுடைய தைரியத்தின் எல்லைகளைச் சோதிக்கிறாள். அவளது உலகம் இருண்டதாக மாறும்போது அவள் தன்னுடைய அணியுடன் ஒரு முக்கியமான நிலைப்பாட்டை அமைக்க வேண்டும். அத்தியாயத்தின் முடிவில் அலெக்ஸுக்கு ஒரு புதிய பகைவர் வெளிப்படுகிறார், யார் மீது அவள் இன்னும் நம்பிக்கையுடன் இருக்க முடியாது. இந்த நிகழ்வு அவளுடைய கதையின் 2ஆம் பகுதியை மேலும் சிக்கலானதாக்குகிறது. அத்தியாயம் 6 மறைமுக சக்தியின் சுடர்காற்று. இந்த அத்தியாயத்தில் அலெக்ஸ் தன்னுடைய மாய சக்தியை மேம்படுத்திக் கொள்கின்றாள். அவள் மறைமுக உலகங்களை ஆராயும் பொழுது அவளது வாழ்க்கையில் உள்ள புண்களை மறக்க முடியாத நினைவுகள் உருவாகின்றன. லீத்தே குழுவில் சிலர் அவர்களது முழு நம்பிக்கையை இழந்தாலும் அலெக்ஸ் மட்டும் தன் நடவடிக்கைகளில் உறுதியுடன் இருக்கிறாள். அவள் ஒரு பழைய மந்திர சடங்கில் கலந்து கொள்கிறாள். அங்கு மரணத்தின் நிழல்கள் மற்றும் மறைமுக சக்திகள் வெவ்வேறு விதங்களில் வெளிப்படுகின்றன. இந்த நிகழ்வுகளில் அலெக்ஸ் தனது உண்மையான சக்தியை முதன்முதலாக உணர்கிறது. அவள் இந்த சூழ்நிலைகளை எதிர்கொண்டு வெற்றி பெறுகிறாள். இந்த அத்தியாயத்தில் அவளின் கடந்தகால காயங்கள் மேலும் வெளிப்படுகின்றன. அவள் தன்னுடைய பிணக்குகள் மற்றும் பயங்களுடன் நேருக்கு நேர் மோத வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாள். டார்லிங்கை மீட்க வேண்டிய அவசர நிலை அவளுக்கு மேலும் வலிமையை கொடுக்கிறது. அத்தியாயம் 7 தாழ்வை தாண்டிய போராட்டம். அலெக்ஸ் தனது உண்மையான திறமைகளை பயன்படுத்தி புதிய நிலைகளை எதிர்கொள்கிறாள். அவள் ஏழின் மறைவுகளுக்கு கீழ் ஆழமாக இறங்கும் பொழுது தன் அனுபவத்தின் எல்லையை மீறிச் செல்கிறது. மாய சக்தியின் ஆபத்துகள் மேலும் கூர்மையாகியுள்ளன. இந்த அத்தியாயம் முழுவதும் அலெக்ஸின் மன அழுத்தத்தை காட்டுகிறது.
அவள் கடந்த காலங்களில் செய்த தவறுகளை மறக்க முடியாமல் துன்பப்படுகிறாள். அவள் தன்னுடைய குழுவின் சில உறுப்பினர்களிடம் இருந்து எதிர்மறையான விமர்சனங்களை எதிர்கொள்கிறாள். அவள் வெறும் வழிபாடுகளில் மட்டும் இல்லாமல் நேரடியாக ஒரு பெரிய ஆபத்தை எதிர்கொண்டு வெற்றி பெற வேண்டும். அவள் இதுவரை கண்டிராத ஒரு மறைமுக சக்தி அங்கே வெளிப்படுகிறது. இந்த நிகழ்வு அலெக்ஸின் கதையின் பின்னணி மேலும் ஆழமானதாக்குகிறது. அத்தியாயம் 8. இருண்ட உலகத்தின் நடனம். அலெக்ஸ் தன்னுடைய தீர்க்கமான தேடலின் பாதையை தொடர்கிறாள். டார்லிங்கின் காணாமலாக்கம் என்ற ஒரே குறிக்கோளுடன் அவள் தன்னை இருண்ட உலகத்தின் விளிம்புகளுக்கு தள்ளிக்கொள்கிறாள். 7 அடுக்குகளின் கீழ் மறைந்து கிடக்கும் மறைமுக சக்திகள் அவளுடைய சோதனைகளை கடுமையாக மாற்றுகின்றன. அத்தியாயத்தின் மையம் ஒரு பழைய இடத்தில் நடக்கும் மந்திர சடங்கு. அந்த மாய நிகழ்வில் அலெக்ஸ் தனது சக்தியின் உண்மையான எல்லைகளை விளக்க முயற்சிக்கிறாள். ஒவ்வொரு சடங்கும் ஒவ்வொரு சோதனையும் அவளுடைய ஆற்றலின் ஆழத்தை சோதிக்கின்றன. அவள் தன்னுடைய துணிச்சலுடன் இந்த சோதனைகளை எதிர்கொள்கிறாள். இந்த அத்தியாயத்தில் அலெக்ஸின் மனதை மேலும் வலியுடன் தகர்க்கும் ஒரு நிகழ்வு நிகழ்கிறது. அவளுக்கு நம்பிக்கைக்குரிய ஒருவரின் எதிர்மறையான பதிலடி அவளது உள்ளத்தை கிழிக்கிறது. ஆனால் அந்த வேதனையே அவளை மேலும் தள்ளுகிறது. அவளுக்கு வேண்டியது மட்டும் டார்லிங்கை மீட்பதுதான். அத்தியாயம் 9. சதியின் வலையுள் சிக்கியது. அலெக்ஸ் தனது நம்பிக்கையை தகர்க்கும் உண்மைகளை எதிர்கொள்கின்றாள். 7 அடுக்குகளுக்கு கீழ் மறைவுகளால் சூழப்பட்ட ஒரு பழமையான மாயசக்தியின் அறை அவளை அழைக்கிறது. அந்த அறைக்கு செல்லும் வழியில் லீத்தி குழுவின் முன்னோர்களால் பாதுகாக்கப்பட்ட ஒரு இரகசிய அத்தியாயம் வெளிப்படுகிறது. அந்த அறை அவள் பார்த்தவரையில் மிக பெரியதாயிருக்கவில்லை. ஆனால் அதன் சுவர்களில் மாய சடங்குகளின் அச்சுகள் பதியப்பட்டுள்ளன. அவள் தன்னுடைய சக்திகளை அதனுடன் இணைக்க முயற்சிக்கும்போது அது தன் திறப்புகளை வெளிக்கொடுக்க மறுக்கிறது. இதை எதிர்கொண்டு அவள் குழுவின் மற்ற உறுப்பினர்களிடம் உதவி கேட்கும் போது குழுவில் உள்ள ஒருவரின் உண்மையான நிலைமை குறித்து அவள் சந்தேகத்துக்கு ஆளாகிறாள். இந்த சந்தேகங்கள் லீத்தி குழுவின் செயல்பாடுகள் மட்டுமல்லாமல் டார்லிங்கின் காணாமலாக்கத்துக்கும் தொடர்புடையவை என்பதை அலெக்ஸ் உணர்கிறாள். ஆனால் அந்த நேரத்தில் குழுவின் ஒருவரின் மாறுபட்ட செயல்பாடு அவர்களை அனைத்து சக்திகளின் மையமாக மாற்றி அவர்கள் மீது செறிந்த சக்திகள் தாக்கத்தை கொண்டு வருகிறது. இந்த அத்தியாயத்தின் மையம் அலெக்ஸ் குழுவில் உள்ள யாரையும் முழுமையாக நம்ப முடியாத ஒரு சூழ்நிலையை உணர்கிறாள். இந்த நிகழ்வுகள் அவளது உலகத்தை குலைக்கின்றன. ஆனால் அவள் டார்லிங்கை மீட்கும் தேடலை விடவில்லை. அத்தியாயம் 10. மறைமுகத்தில் மறைந்த பதில்கள். அலெக்ஸ் குழுவுடன் இணைந்து மறைமுக உலகத்தின் இருண்ட பாதைகளில் பயணம் செய்கிறாள். அந்த பாதையில் ஒவ்வொரு சுவடிக்கும் பின்னால் தன்னுடைய தீர்மானங்களை சோதிக்கும் மாயச்சக்திகள் இருந்தன. டார்லிங்கின் காணாமலாக்கம் அவளுடைய உள்ளத்தில் ஒரு அடிப்படை மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் அவள் எந்த முறையிலும் பின்வாங்க மாட்டேன் என்று உறுதியுடன் பயணிக்கிறாள். இந்த அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் குழு 7 அடுக்குகளின் கீழுள்ள ஒரு பழமையான அக்கரமனையில் நுழைகிறது. அந்த இடம் பல ஆண்டுகளாக திறக்கப்படவில்லை. அதன் காற்று மாயத்தின் வாசனையை தாங்கியது. ஒவ்வொரு சுவரிலும் எழுந்திருக்கும் மாயவலைகள் அந்த இடத்தை இருண்ட சக்திகளின் தளமாக்கியிருந்தன. அங்கே அவளுக்கு எதிர்பாராத ஒரு காணிப்பு தோன்றுகிறது. டார்லிங்கின் கடந்த கால மந்திர நிகழ்வின் காட்சிகள். அவன் இந்த இடத்தில் வந்திருக்க வேண்டும் என்பதற்கான சான்றுகள் தெளிவாக இருக்கின்றன. ஆனால் அவன் என்ன செய்தான்? யார் அவனுக்கு எதிராக வேலை செய்தனர் என்பதை அவள் இன்னும் புரிந்து கொள்ள முடியாமல் தவிக்கிறாள். இந்த இடத்தில் மாயச்சக்தி வெறியோடு திகழும் போது குழுவில் உள்ள அனைவரும் தனித்தனியாக பயணிக்கிறார்கள். இந்த தனிமையான போர்களில்
சிலர் தங்கள் உண்மையான நிலைகளை வெளிப்படுத்துகிறார்கள். அவர்களுள் ஒருவரின் துரோகம் குழுவை மேலும் ஆழமான சிக்கல்களுக்குள் தள்ளுகிறது. அத்தியாயம் 11. ஒரு சோதனையின் நிழல். மனித சக்திகளையும் மறைமுக உலகின் சாத்தியங்களையும் ஒரே நேரத்தில் எதிர்கொள்வது அலெக்ஸின் பொறுப்பாகிறது. இந்த அத்தியாயத்தில் அவள் குழுவின் மற்ற உறுப்பினர்கள் மீது தொடர்ந்து நம்பிக்கை வைத்திருக்க முடியுமா என்று மிக தீவிரமாக சிந்திக்கிறாள். அலெக்ஸ் தனது பாதையில் ஒரு பெரிய சோதனைக்கு முற்படுகிறாள். இந்த சோதனை ஏலின் மறைமுக உலகத்தின் மிக ஆபத்தான பகுதிகளில் ஒன்று. அந்த இடத்தில் சக்திகளை வெறியோடு பயன்படுத்திய பழமையான சடங்குகள் நடந்தன. அந்த நிகழ்வுகளின் பாதிப்புகள் இன்னும் அந்த இடத்தை தொடர்கின்றன. அவள் தன்னுடைய துணிச்சலுடன் ஒரு வழியை தேர்ந்தெடுக்கிறாள். இந்த நேரத்தில் அவள் சந்திக்கும் சக்திகள் அவளது மனநிலையை மாற்றும் விதமாக சோதிக்கின்றன. அதே சமயம் குழுவில் இருந்து உதவி வரும் என்று அவள் எதிர்பார்த்தால் கூட அவள் முதன்முதலாக தன்னையே முழுமையாக நம்ப வேண்டிய நிலைக்கு வந்து நிற்கிறாள். இந்த இடத்தில் டார்லிங்கின் கடந்த கால செயல்பாடுகள் மற்றும் மறைமுக உலகத்தின் மையத்தில் இருக்கும் சதியின் உண்மை வெளிச்சத்திற்கு வருகின்றன. அத்தியாயம் 12. இறுதி சடங்கின் தொடக்கம். இந்த அத்தியாயம் முழுவதும் ஒரே நேரத்தில் உணர்ச்சியால் நிறைந்தும் ஆபத்தான மாயசக்திகளால் நிறைந்தும் அமைந்துள்ளது. அலெக்ஸ் தனது எல்லா வலிமைகளையும் திரட்டிக்கொண்டு ஒரு இறுதி சடங்கு நிகழ்த்தப்பட வேண்டிய இடத்திற்கு செல்கிறாள். அந்த இடம் தன்னுடைய சக்திகளை அவள் சோதிக்கும் பரிகாரமாக மாறுகிறது. திடீரென டார்லிங்கின் வாழ்க்கையின் முக்கியமான தருணங்கள் அவளுக்கு வெளிப்படுகின்றன. அவள் அவனை மீட்க வெறியுடன் செயல்படுகிறாள். ஆனால் இந்த சடங்கு எளிதாக முடிவடையாது. ஒவ்வொரு முயற்சியிலும் மறைமுக சக்திகள் அவளுக்கு எதிராக வேலை செய்கின்றன. அலெக்ஸ் தன்னுடைய உள்மனத்தின் வலிமையை பயன்படுத்தி இந்த சோதனைகளை எதிர்கொள்கிறாள். அவள் கடந்த காலத்தின் பிணைகளை அறுக்கும் முயற்சியில் ஒரு புதிய சக்தியை வெளிப்படுத்துகிறாள். இந்த அத்தியாயம் அலெக்ஸ் தனது முடிவுகளை மேலும் உறுதியாக்கி டார்லிங்கை மீட்க வேண்டும் என்ற குறிக்கோளில் உறுதியாக நிற்கும் ஒரு முடிவை சித்தரிக்கிறது. அத்தியாயம் 13. இருள் முறுதாக வெடிக்கிறது. அலெக்ஸ் தனது குழுவின் உடன்பாடுகளையும் சிக்கல்களையும் பின்னுக்குத் தள்ளி ஏலின் இரகசிய அடுக்குகளின் மிக ஆழமான பகுதிகளுக்குள் செல்ல தன்னுடைய மன வலிமையையும் துணிச்சலையும் திரட்டுகிறாள். இந்த அத்தியாயம் முழுவதும் ஒரு கண்கவர் பயணமாக இருக்கும். மரணம், மந்திர சக்திகள் மற்றும் நிழல்கள் மாறி மாறி அவளது பாதையில் தோன்றுகின்றன. அந்த பாதையில் பழைய மந்திர சடங்குகளின் இடத்திற்குள் பல உயிர்களின் தியாகத்தின் குரல் ஓசை ஒலிக்கிறது. அந்த சடங்கின் இலக்குகளை புரிந்து கொள்ளும் முயற்சியில் அலெக்ஸ் ஒரு முக்கியமான புரிதலை அடைகிறாள். டார்லிங்கின் காணாமலாக்கம் அவனுடைய சாதாரண தவறு அல்ல. அதை ஒரு சூழ்ச்சி உருவாக்கியுள்ளது. குழுவின் உடன்பாடுகள் உடைந்து போகும்போது ஒவ்வொருவரும் தங்களை தனியாக நினைத்து கொண்டு செயல்படத் தொடங்குகிறார்கள். இந்த இடத்தில் அலெக்ஸ் எதிர்பாராத ஒரு சக்தியை எதிர்கொள்கிறாள். ஒரு பழமையான ஆவி யாரும் அடக்க முடியாத வெறியுடன் இருக்கிறது. அந்த ஆவி டார்லிங்கின் சாபமாய் விளங்குகிறது. இந்த சோதனை அவளுக்கு தன்னுடைய மாயசக்திகளின் எல்லைகளை சோதிக்க வைக்கிறது. அவள் குழுவின் மற்ற உறுப்பினர்களுக்கு பிணையமாக நடந்து கொண்டு அந்த ஆவியை அடக்க முற்படுகிறாள். அதன் பின்னணி வெளிச்சத்திற்கு வந்தபோது அவளுக்கு மற்றொரு உண்மை தெரிய வருகிறது. டார்லிங்கின் காணாமலாக்கம் அங்கே முடிவடைவதில்லை. அது மற்றொரு சோதனையின் தொடக்கம் மட்டுமே. அத்தியாயம் 14. அழிவின் வழியே மீட்பு. இந்த அத்தியாயம் தன்னுடைய உச்சத்தை அடைகிறது. அலெக்ஸ் மற்றும் அவளுடைய குழு மறைமுக உலகத்தின் இரகசிய மையத்திற்கு சென்று மாயத்தின் வலிமைகளை எதிர்கொள்கின்றனர். இப்போது ஒவ்வொரு முடிவும் ஒவ்வொரு செயலும்
டார்லிங்கின் மீட்பிற்கான ஒரு புதிய பாதையை திறக்கிறது அல்லது மூடுகிறது. குழுவின் பல உறுப்பினர்கள் தங்களுடைய பயங்களை வெளிப்படுத்துகின்றனர். அவர்கள் தாங்கள் செய்த செயல்களின் விளைவுகளை உணர ஆரம்பிக்கிறார்கள். இந்த இடத்தில் லீத் சமூகத்தின் உண்மையான காரணங்கள் வெளிச்சத்திற்கு வருவதோடு குழுவில் இருந்த சிலரின் துரோகம் அடையாளம் காணப்படுகிறது. அலெக்ஸ் குழுவின் ஒருவரின் துரோகத்தால் வாடினாலும் அதே நேரத்தில் அவள் தன்னுடைய உலகத்தை மீட்கும் பணியில் உறுதியாக இருக்கிறாள். ஒரு பெரிய மந்திர சடங்கு நடக்கிறது. அந்த சடங்கில் பல பழைய ஆவிகளின் குரல் மற்றும் சக்திகள் இணைந்து குழுவை அழிவின் விளிம்பில் கொண்டு செல்கின்றன. அலெக்ஸ் தனது தைரியத்தை பயன்படுத்தி அந்த சடங்கை முடிவுக்கு கொண்டு செல்லுகிறாள். அவள் தன்னுடைய சக்திகளை முழுமையாக வெளிப்படுத்தி டார்லிங்கின் கடந்த காலத்தின் சிக்கல்களை மீண்டும் அமைக்க முயற்சிக்கிறாள். அத்தியாயம் 15 உச்சமுடிவு. அலெக்ஸ் தனது பயணத்தின் இறுதி நிலையை அடைகிறாள். இந்த அத்தியாயம் அவரது அனைத்து முயற்சிகளின் உச்சத்தை சித்தரிக்கிறது. டார்லிங்கின் மீட்பு மற்றும் அவருடைய காணாமலாக்கத்தின் பின்னணி எதற்காக என்று அலெக்ஸ் முழுமையாக புரிந்து கொள்கிறாள். இறுதி சடங்கு மிக ஆபத்தானதாகவும் வலுவானதாகவும் இருக்கிறது. குழுவின் ஒவ்வொரு உறுப்பினரும் தங்கள் தனித்தன்மையுடன் சடங்கில் பங்களிக்கிறார்கள். மாயசக்தியின் இருண்ட தாக்கம் அவளுக்கு மேலும் சோதனைகளை உருவாக்குகிறது. ஆனால் இந்த போராட்டத்தின் முடிவில் அலெக்ஸ் ஒரு முக்கியமான முடிவை எடுக்கிறார். அவரது செயல்களால் யாரின் வாழ்க்கையும் மீண்டும் மாயத்தின் ஆளாக மாறக்கூடாது என்ற உறுதியுடன் அந்த சக்திகளை அடக்க முற்படுகிறார். இந்த அத்தியாயத்தின் நிறைவில் டார்லிங்கை மீட்கும் நிகழ்வுகள் மட்டுமல்ல, அவரது காணாமலாக்கத்தின் பின்னணியில் இருந்த உண்மைகள் வெளிப்படுகின்றன. யார் எதிரி, யார் நண்பர் என்பதை தெளிவுபடுத்தும் இந்த நிகழ்வுகள் அலெக்ஸ் மற்றும் குழுவின் மீதான உங்கள் பார்வையை மாற்றும். இறுதியில் அலெக்ஸ் தனது முடிவின் விளைவுகளை வெகுவாக உணர்ந்தாலும் அவரது பயணத்தின் முக்கிய நோக்கத்தை அடைந்ததாகவே எண்ணுகிறாள். அது டார்லிங்கின் மீட்பும் லீத் சமூகத்தின் மறைமுக உலகத்தின் உள்நோக்கங்களையும் அழிக்க வேண்டும் என்ற முழுமையான முடிவும். லீ பார்டுகோவின் ஹெல்பெண்ட் நாவல் ஆழமான மன உணர்வுகளையும் மாயமான உலகங்களையும் பின்னணி கொண்டு ஒரு அழகான கதையை உருவாக்குகிறது. இது மனமாறுதல், தியாகம் மற்றும் மீட்சியை மையமாக கொண்ட ஒரு ஆழ்ந்த கதையாக திகழ்கிறது. மையத் தீமைகள். கதை தன்னுடைய நண்பர் டார்லிங்கை மீட்க அலெக்ஸ் ஸ்டெர்ன் மேற்கொள்ளும் போராட்டத்தை விவரிக்கிறது. அவளின் பயணம் வெறும் மீட்புக்கு மேல் உயர்ந்து தன்னுடைய கடந்த கால பிழைகளை திருத்தி தன்னை மீண்டும் கண்டறிய அனுமதிக்கிறது. ஏல் பல்கலைக்கழகத்தின் மறைமுக சமூகங்களும் அவற்றின் சக்திகளும் மனிதத்தின் பலவீனங்களையும் ஆபத்துகளையும் பிரதிபலிக்கின்றன. பாத்திர வளர்ச்சிகள். அலெக்ஸ் தனது பயணத்தின் போது ஒரு தைரியமான மற்றும் நம்பகமான தலைவராக மாறுகிறாள். அவள் தனது மாயசக்திகளை பயன்படுத்தி மற்றவர்களின் வாழ்க்கையை பாதுகாக்கும் ஒரு தியாகியாக திகழ்கிறாள். டார்லிங்கின் மீட்பு இருட்டில் இருந்து வெளிச்சத்தை தேடும் போராட்டத்தின் உச்சமாக அமைந்திருக்கிறது. முடிவுரை. ஹெல்பெண்ட் என்பது ஒரு இருண்ட மற்றும் ஆழமான நாவல். ஒவ்வொருவரின் உட்புற போராட்டங்களை வெளிக்கொண்டு வருவதோடு மனித உறவுகளின் மதிப்பையும் உணர்த்துகிறது. இது மாயத்திற்கும் உண்மைக்கும் இடையே சமநிலையை கண்டுபிடிக்க ஒரு அற்புதமான முயற்சியாக திகழ்கிறது. இந்த புத்தகத்தை விரிவாக வாசிக்க இந்த கீழே உள்ள இணைப்பை பயன்படுத்தி புத்தகத்தை வாங்குங்கள். இதைப் போன்ற மேலும் சுருக்கங்களை பதிவேற்ற என்னை ஊக்குவிக்க தயவுசெய்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.